முருகப்பெருமான் பிரம்மச்சாரியாக காட்சி தரும் கோவில்கள் பற்றி தெரியுமா? கர்நாடகாவில் உள்ள குக்கே சுப்பிரமணியர் கோயில், குமாரசுவாமி கோயில், சந்தூர் சுப்பிரமணியர் கோயில் ஆகிய 3 முருகன் கோவில்களிலும் முருகப்பெருமானை பிரம்மச்சாரியாக வழிபடும் வழக்கம் இருந்து வருகிறது. இதே போல கேரளாவிலும் முருகனை பிரம்மச்சாரியாக வழிபடும் கோயில்கள் பல உள்ளன. அவற்றில் சில முக்கிய கோயில்கள் கிடாங்கூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில், கொடும்பு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில், பையனூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில். இந்த கோவில்களில் முருகப்பெருமான் தலையில் குடுமி வைத்திருப்பார். தமிழ்நாட்டில் பழனி முருகன் கூட தலையில் குடுமி வச்சுதான் காட்சி தருவார். பண்டைய காலத்துல பிரம்மச்சாரிகள் குடுமிதான் வைத்திருப்பார்கள். அதனால் தான் முருகனும் குடுமி வைத்துக் கொண்டு பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். முருகனுக்கான சஷ்டி விரதம் கூட பிரம்மச்சாரிகள் இருக்கக்கூடிய விரதமாகத்தான் கருதப்படுகிறது. முருகன் பிரம்மச்சாரியாக இருக்கும் இந்த கோவில்களுக்கு சென்று நீங்கள் முருகனை பார்த்து வேண்டினாலே போதும், உங்களுக்கு முருகனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். மேலும் திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது போன்று இன்னும் நிறைய முருகன் கோவில்களை பற்றி தெரிந்து கொள்ள முருகன் ஆராதனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.